வணக்கம். வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். நம்மளோட முந்தைய பதிவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வர்ஷாவோட புது சாம்பியன், அதாவது லிட்டில் பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 3HP செக்மெண்ட்டில் 68cc இன்ஜினில் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ், ஒரு ப்ரஷ் கட்டரோட ப்ரைஸுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பவர் வீடர் கொடுத்துட்ருக்கோம், மினி வீடர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட என்ன அட்வான்டேஜ், வர்ஷாவுக்கும் இன்றைக்கி இருக்கிற லோக்கல் சைனீஸ் கம்பெனிஸ்க்கும் என்ன அட்வான்டேஜஸ், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த மிஷின் நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேக் பண்ணி ஒரு சிங்கிள் பாக்ஸில் வரும். அதை நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணுறீங்க, அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் நம்பர் 1 இருக்கும். சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்டேட்ஸில் ப்ளஸ் நார்த் இந்தியா ஒரு 3 ஸ்டேட்ஸ், டோட்டலாக இந்தியாவில் 8 ஸ்டேட்ஸ்லையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30+ கண்ட்ரீஸ்க்கும் நம்மளோட அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து இந்த பவர் வீடர் செக்மெண்ட். பவர் வீடர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறையா மாடல்ஸ் பார்த்துருக்கோம். மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடர்ஸு, சாம்பியன், 5GDPங்கிற மாதிரி. ஸோ இதில் இன்றைக்கி லிட்டில் பாயை பற்றி எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃபிட் பண்ணுறது, அதோட யூசஸ் என்னங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் இந்த லிட்டில் பாய் பவர் வீடர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டன் பாக்ஸாக நீட்டாக பேக் பண்ணி வரும். வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை அன்பாக்ஸ் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அது உள்ள இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருங்க. அது இன்ஜின், டூல் கிட்டு, அதுக்கப்புறம் ஆயில் கேனு, யூசர் மேனுவல் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஹேண்டில், ஆக்சிலேட்டர் கேபிளோடு வந்துடும், அப்புறம் டெப்த் ராடு. ஸோ உங்களுக்கு மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு உள்ளேயே வந்துடும். இதுதான் பேஸ் பார்ட்டு. இந்த பேஸ் பார்ட்டில் உங்களுக்கு அது பிளேடு ஃபிட்டிங்கோடு வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பிளேடு அங்கே ஃபிட்டிங் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி ஃபிட் பண்ணியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இருக்கிறதுலே லிட்டில் பாய் ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஏன்னா உங்களுக்கு கீழே பிளேடு, அந்த செட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகியே வந்துடும் பேஸ்மெண்ட்டில். நீங்கள் ஜஸ்ட்டு மேலே அந்த 4 நட்டு போல்ட்டு மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஜின் அசம்பிளியை தூக்கி அப்படியே அந்த ஹோல்ஸ் மேட்ச் பண்ணி மவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லிட்டில் பாய் ஃபிக்ஸிங்கில் 50% ஆஃப் தி ஒர்க் இதிலே முடிஞ்சு. அந்த ஹோல்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி சீட்டார மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜின் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே இந்த 4 நட்டு நம்ம ரிமூவ் பண்ணதை நம்ம 4 நட்டுமே திரும்பி நம்ம போட போகிறோம். இந்த லிட்டில் பாயில் மெயினானது இந்த 4 நட்டை நீங்கள் ப்ராப்பராக இன்ஜின் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ப்ராப்பராக டைட் பண்ணணும். அது ஃபுல் டைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க 4மே. இந்த எப்போயுமே எந்த ஒரு ப்ரஷ் கட்டர் ஆகட்டும், இந்த மினி வீட்டர் ஆகட்டும், பவர் வீடர் ஆகட்டும், நட்டு போல்ட்டு டைட் பண்ணுறப்ப ஜென்டிலாக டைட் பண்ணால் உங்களுக்கு இந்த த்ரெட்டு போயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஹேண்டில் மாட்டணும். ஹேண்டில் எடுத்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த சென்டர் ராட் இருக்கும் 2 சைடு கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த சென்டர் லாங்காக லென்த்தாக ஒரு ராட் இருக்கும். அந்த ராடை இந்த சைடு இன்சர்ட் பண்ணி அந்த சைடு வர மாதிரி நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. அந்த சென்டர் ராடை நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு நெட், அந்த போல்ட்டு நெட்டை நல்லா டைட் பண்ணணும். ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எந்த ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட் வச்சுட்டு நீங்கள் டைட் வச்சுக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டில் மாட்டணும். இது அந்த ஹேண்டிலுக்கு ஆக்சிலேட்டர் கேபிளோடு இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ இவர் கையில் எடுத்துருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாட்ட வேண்டியது லெஃப்ட் கிளாம்ப், லெஃப்ட் ஹேண்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்டில் மாட்டலாம். ரைட் ஹேண்டில் தான் வந்துட்டு நமக்கு அந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாமே வரும். அங்கே உங்களுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். அந்த 2 ஹோல்ஸை மேட்ச் பண்ணி நம்ம நட்டு போல்ட் போட்டு நம்ம டைட் பண்ணணும். நம்ம லெஃப்ட் கிளாம்ப் மாட்டினதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் கிளாம்ப் மாட்டணும். அந்த கிளாம்பில் தான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும், அதில் தான் ஆக்சிலேட்டர் கேபிளும் நமக்கு இருக்கும். லெஃப்ட் மாட்டின மாதிரி அதே மாதிரி 2 ஹோல்ஸை மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை போல்ட் டைட் பண்ணணும். ரெண்டு போல்ட்டு போட்டதுக்கப்புறம் ரெண்டுமே நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் மாட்டினதுக்கப்புறம் மிஷின் கூட கொடுத்துருக்க அந்த ஏர் ஃபில்டரை நம்ம கழட்டிடுறோம். அதை கழட்டிட்டு நம்ம கிட்டில் தனியாக பிளாக் கலரில் ஒரு ஏர் ஃபில்டர் கொடுத்துருப்போம். பாக்ஸ் கோடையே உங்களுக்கு வந்திருக்கும். மிஷின் கூட இன்ஜின் கூட வந்திருக்க ஏர் ஃபில்டரை கழட்டிட்டு நம்ம கிட்டில் கொடுத்துருக்க ஏர் ஃபில்டரை நம்ம மாட்டோம். அதை எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ கிட்டு கூட வந்து அந்த இன்ஜினோட ஏர் ஃபில்டர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இவர் ரிமூவ் பண்ணுற நெட் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே ஆக்சிலேட்டர் கேபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அது என்ன பண்ணால் யூஸ்வலி அந்த கிட்டு கூட வந்து அதே நெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் கோடையே பார்த்தீங்கன்னா லென்த்தாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஒரிஜினல் ஆக்சிலேட்டர் கேபிள் கூட வர்றது தான் நம்ம உள்ள வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் நம்ம கொடுத்து உள்ள ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் வந்துட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளை நம்ம அமுத்தி செக் பண்ணிங்கன்னா அந்த மூமெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தால் ஓகே, ஆக்சிலேட்டர் கேபிள் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஆக்சிலேட்டர் கேபிள் மாட்டினதுக்கப்புறம் நம்ம 2 ஒயர் வந்திருக்கும் உங்களுக்கு. அதில் ரெட்டு மேட்ச் பண்ணினா ரெட்டு வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்சோட கேபிள், அந்த கேபிளும் அதே மாதிரி பிளாக் வந்துட்டு உங்களுக்கு எர்த்து கேபிள், அதை ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெட்டும் மேட்ச் பண்ணணும், பிளாக்கும் மேட்ச் பண்ணணும். 2 கலர் ஒயர் வரும், ரெட் ஒயர், பிளாக் ஒயர். இப்போ அந்த ஆக்சிலேட்டர் கேபிள், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கேபிள், எர்த்து கேபிள் 3 மாட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த கிட்டு கூட கொடுத்துருக்கிற பிளாக் கலர் ஏர் ஃபில்ட்ரு அதை நம்ம மாட்டணும். நம்ம இன்ஜின் கூட வந்து ஒரிஜினல் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். நம்ம கிட்டு கூட கொடுத்துருக்க அந்த பிளாக் கலர் ஏர் ஃபில்டரை இப்போ நம்ம மாட்டுறோம். இப்போ நம்ம கிட்டு கூட எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த பிளாக் ஏர் ஃபில்டரை நம்ம இப்போ மாட்டுறோம். இந்த எக்ஸ்ட்ரா கிட் நம்ம மாட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த ஏர் ஃபில்டர்லேருந்து ஒரு ஹோஸ் கனெக்ஷன் ஒன்று நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஹோஸை அந்த ஏர் ஃபில்டருக்கு வெளியே நம்ம மாட்டணும்.
அதை நம்ம ஃபுல்லாக டைட் எவ்வளோ மேக்ஸிமம் டைட் வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம டைட் வச்சு அந்த ஹோஸை நம்ம மாட்டிடலாம். இப்போ அந்த ஹோஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஹேண்டிலுக்கு சென்டரில் வச்சுட்டு அதை நம்ம கிளாம்ப் பண்ணணும். இப்போ ஏர் ஃபில்டரில் மாட்டின ஹோஸ் எடுத்து இந்த ஹேண்டிலுக்கு சென்டரில் வச்சுட்டு அதை நம்ம இப்போ கிளாம்ப் பண்ணுறோம். அந்த ஹோல்ஸை மேட்ச் பண்ணி நம்ம கிளாம்ப் பண்ணணும். இப்போ இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து அந்த பிளாக் ஹோஸ் மாட்டி நம்ம கிளாம்ப் போட்டதுக்கப்புறம் இப்போ டெப்த் ராட் நம்ம இன்சர்ட் பண்ணணும். பின்னாடி இருக்க காட்டர் பின்னு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டெப்த் ராடை போட்டுட்டு அந்த காட்டர் பின்னு எந்த ஹோல்ஸ் நம்ம 3 ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டை வச்சு அந்த காட்டர் பின் மட்டும் போட்டோம்னா போதும். இப்போ நம்ம லிட்டில் பாயில் கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூவலில் வந்துட்டு பெட்ரோலில் வந்துட்டு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ml 2T ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபியூவல் டேங்க்கில் ஊற்றணும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ml ஆயில். இப்போ நம்ம ஃபியூவல் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்விட்சை ஆன் பண்ணணும். ஓன் இருக்கிறது ஆஃபு, 1 போட்டிருக்கிறது ஆன். நம்ம ஆன் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபியூவல் பம்பை ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றோம். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சோக்கு, அவர் கை வச்சுருக்க சோக்கு, அதை மேலே ஆன் பண்ணுறோம். கீழே இருந்தால் ஆஃபு, மேலே ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு ரீகாயில் புல் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோன்னா சோக்கை நம்ம ஆஃப் பண்ணி, நிறையா பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இதுதான். சோக்கை ஆன் பண்ணிவிட்டு சோக்கிலே கண்டினியூஸாக ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டக்கூடாது, இன்ஜின் லைஃப் கம்மியாயிரும். அதே மாதிரி ரீகாயில் புல் பண்ணுது நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, அவர் புல் பண்ணது வந்து நிற்கிற டைரெக்ஷனை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி புல் பண்ணியிருப்பார். இதே டைரெக்ஷனை தான் நீங்களும் புல் பண்ணணும். நிறையா பேர் இது கீழே இருக்கனால மேலே பேரலாம் 90 டிகிரி வச்சு புல் பண்ணுறாங்க. அப்படி புல் பண்ணினா ரீகாயில் உங்கள் கையோட கழிந்து வந்துடும். இல்லை உள்ளே இருக்க டென்ஷனு ஸ்ப்ரிங்கு எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகிடும். இன்ஜினை பொறுத்தளவுக்கு இன்ஜினில் ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் தான் நம்ம கம்பெனி வாரண்ட்டி நம்ம கொடுக்க முடியும். ரீகாயிலுக்கு வாரண்ட்டி வராது. ஏன்னா அது வந்து பியூர்லி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்தான். ரீகாயில் புல் பண்ணுறப்ப எப்போவுமே ரொம்ப ஜென்டிலாக புல் பண்ணணும். இல்லாட்டி உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் டென்ஷன் போயிடும், அது ரீகாயில் கழிந்து வந்துடும் நமக்கு. இப்போ மெயினாக இந்த கியர் பாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பீரியாடிக்கலாக லூப்ரிகேஷன் உள்ளே கொடுக்கணும், க்ரீஸிங் உள்ளே கொடுக்கணும். உள்ளே உங்களுக்கு எதாவது இடையிற மாதிரி சவுண்டு வந்தாலோ இல்லை கரகரன்னு சவுண்டு வந்தாலோ இமீடியட்டாக நீங்கள் மிஷின் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே க்ரீஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் க்ரீஸ் காலியாக இருந்தால் நீங்கள் அது உள்ளே ஃபுல்லாக நம்ம க்ரீஸ் கன் வச்சு நீங்கள் க்ரீஸ் பம்ப் பண்ணணும். இப்போதைக்கு நாங்கள் சும்மா உங்கள் கையில் வச்சு காமிக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் பட் இது வந்து நீங்கள் ஒரு க்ரீஸ் கன் வச்சு உள்ளே நீங்கள் க்ரீஸ் பம்ப் பண்ணணும். க்ரீஸ் அடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். எந்த ஒரு கியர் காம்பனண்ட்டுக்கும் கண்டிப்பாக லூப்ரிகேஷன் ரொம்ப முக்கியம். லூப்ரிகேஷன் போயிட்டு இருந்தால் அந்த சவுண்டு உங்களுக்கு டிஸ்டர்பிங் நாய்ஸ் எதுவுமே வராது. க்ரீஸ் வச்சதுக்கப்புறம் அதை நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிட்டில் பாய் அன்பாக்ஸ் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி ஃபிட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்ஜினை மவுண்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் ஃபிட்டிங் ப்ராசஸ் கூட எல்லாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ஒரு மிஷின் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மிஷினில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லித்தரது கிடையாது இன்றைக்கி. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மிஷின் ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ன, ஃபியூவல் எப்படி மிக்ஸ் பண்ணணும், 2T ஆயில் வந்துட்டு 1 லிட்டருக்கு 20 ml மிக்ஸ் பண்ணணும். இதில் ரொம்ப இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, சில பேர் வந்துட்டு தண்ணி பாட்டில் இருக்குது இல்லைங்களா, பழைய தண்ணி பாட்டில் தண்ணியோடு இருக்கும், கீழே எத்தனும் தண்ணியோடு இருக்கும், அதோட போய் ஆயிலும் பெட்ரோலும் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அது மாதிரி பண்ணால் உங்களுக்கு மிஷின் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதுக்காக தான் நாங்கள் மிஷின் கோடையே வந்து ஆயிலுக்குன்னு தனியாக கேன் கொடுத்துருக்கோம். ஆயில் இங்கே மெஷரிங் இந்த சைடில் ஆயில் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபியூல் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ml ஆயில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வாங்கி, அது நல்ல குவாலிட்டியான ஆயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்ஜின் லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி ஏர் ஃபில்டரை நம்ம இது கூட வரதை கழட்டிட்டு நம்ம கிட்டில் கொடுத்துருக்க ஏர் ஃபில்ட்ரு அந்த ஹோஸ் எல்லாமே மாட்டிடுறோம். அதுக்கப்புறம் ரீகாயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ப்ரஷ் கட்டர்ஸ்லேயும் சரி, இந்த மினி வீடர்ஸ்லேயும் சரி, நீங்கள் ரீகாயில் யூஸ் பண்ணி புல் பண்ணுற பவர் வீடர்ஸ்லேயும் சரி, நீங்கள் அதுவும் ஒரு மிஷின் தான். ஸோ அதை எந்தளவுக்கு ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அதோட லைஃப் வரும். சில பேர் இப்படி இருந்து இந்த டேரக்ஷன் இருக்க வேண்டிய ரீகாயில் இப்படி பிடிச்சி இப்படி தூக்குனா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நினச்சி பாருங்கள். இது உங்களுக்கு கையோட கழிந்து வந்துடும். அது நீங்கள் 1 நாள்லேயே வரலாம், 2 நாள்லேயே வரலாம், நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ என்றைக்குமே
ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒரு ப்ரொசீஜர் தான், அந்த சிஸ்டமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரீகாயிலில் வந்துட்டு இப்படி தான் இழுக்கணும், அது இதுக்கு எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அதே டேரெக்ஷனில் ரீகாயில் பண்ணி பழகுங்க. இது இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பவர் வீடர்ஸ்க்கும் எல்லா ப்ரஷ் கட்டர்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட எய்மும் சரி என்னோட எய்மும் சரி விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பம், விவசாயம் சார்ந்த ஒரு இயந்திரத்தை பற்றி ஃபார்மர்ஸ்க்கு முழுமையான நாலேஜ், அவங்களுக்கு முழுமையான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும். அப்படி சொல்லித்தர பட்சத்தில் தான் நாளைக்கு ஒரு இயந்திரம் அவங்க வாங்குறாங்கனாலோ எது தரமான இயந்திரம்னு அவங்களால கண்டுபிடிச்சி வாங்க முடியும். அதே மாதிரி அந்த தரமான இயந்திரத்தை வாங்கினதுக்கப்புறம் அதில் வர சிறிய சிறிய பிரச்சனைகளை அவங்களே சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு ஒரு ஆளை நம்பியோ இல்லை வெளியே சர்வீஸ் டெக்னீஷியன் நம்பியோ அவங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே சொல்கிறோம், ரொம்ப பர்டிகுலராக இன்ஸ்டலேஷன் அப்பயே நம்ம கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கைட் பண்ணிடுறோம். மிஷினை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தால் என்னென்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப நாளாக மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபியூவல் பெட்ரோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு வைங்க அப்படியே வச்சுருந்தீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வருது, மிஷின் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், ஃபியூவல் பெட்ரோலோ ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் இமீடியட்டாக கார்பரேட்டரை கழட்டி கார்பரேட்டர் பெட்ரோலை நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு போடுறதும், அதே மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி ஸ்பார்க் ப்ளக்கை வாஷ் பண்ணிவிட்டு போடுறது மட்டும் பண்ணாலே போதும். இதில் வேறு எந்த பெரிய இஷ்யூஸுமே வராது. மினி வீடர்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்தால் இது ரெண்டை மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன மிஷின், இந்த மிஷின் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு தான் பண்ணும். ஸோ அதை முடிந்த அளவுக்கு ஜென்டிலாக யூஸ் பண்ணணும். நம்ம போட்டு ரொம்ப ஓவர்லோடு கொடுக்குறதோ ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறதோ பண்ணால் வேர் அண்ட் டேர் நமக்கு அதிகமாகும். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ், இன்ஃபர்மேட்டிவான ப்ராடக்ட்ஸை பற்றின டெக்னிக்கல் வீடியோஸும் சரி, அதோட சேல்ஸ் ஆஸ்பெக்டில் நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த மிஷின் போல் மார்க்கெட்டில் எத்தனை மிஷின் இருந்தாலும் அதில் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன, வர்ஷாவோட லிட்டில் பாயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம், சேல்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இந்த மிஷின் வச்சுருக்க நம்ம பிராண்டு மட்டும் இல்லை, மற்ற பிராண்ட் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவங்களும் ஃபிட் பண்ண தெரியாமல் இருக்கலாம், இல்லை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது சில டவுட்ஸ் இருந்தால் கீழே ஸ்ட்ரிப்பில் எங்கள் சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே 9:30 6:30 கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கண்டிப்பாக கைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு புது ப்ராடக்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சாஃப் கட்டர்ஸு, மில்கிங் மிஷின், ஷ்ரெட்டர்ஸ், கோகனட் டிஎஸ்கர்ஸு. ஸோ ஒரு கம்ப்ளீட் விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்பி விட்ருவோம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.